ராஜா, உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. மாற வேண்டிய அவசியம் வந்துச்சு, நானே மாத்திக்கிட்டேன். ராஜா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும். அது சரி வசந்தி, உங்க வீட்டுல நீ உங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, ஏ இல்ல, உனக்கு அக்கா அம்மா யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கா? எங்க அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் ஒருத்தி தான். ஆமா, இத கேக்குறது தான் நீங்க வர சொன்னீங்களா? உங்க அப்பாவுக்கு என்ன பிசினஸ்? அவர் செய்யாத பிசினஸே இல்ல, எதை தொட்டாலும் அவருக்கு லாபம் தான். உங்க அப்பாவால எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஆமா வசந்தி, பல பேர் நஷ்டப்படுத்தினாதான் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்க முடியும். ஓ, நீங்க அத சொல்றீங்களா? எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. எனக்கு தேவை நீங்க தான். நம்ம அன்புக்கு தடையா இருக்கிறதே அந்த பணம் தானே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த இன்பமான நேரத்துல வேற எதையும் சொல்லி என் மனசை குழப்பாதீங்க. நான் இந்த சந்தோஷத்தோடயே எங்க வீட்டுக்கு போறேன். வசந்தி, எங்க போயிட்டு வர? தினமும் எங்க போவேனோ அங்கதான் போயிட்டு வர்றேன். அந்த குப்பைமேட்டு ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அங்க போகாம இருக்க முடியாதுன்னு நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த பிச்சைக்கார டாக்டர் பயலோட நீ சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிக்குதுப்பா. வசந்தி, மன்னிச்சுக்கங்கப்பா, நான் அவரை மனப்பூர்வமா விரும்புறேன். என் கௌரவத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? குணமுள்ள ஒரு மருமகன் இந்த வீட்டுக்கு வந்தா மேலும் உங்களுக்கு கௌரவம் தானேப்பா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு முன்னேறிட்டியா? அவன் தான் மாப்பிள்ளைன்னு நீயா முடிவு பண்ணிட்டா போதுமா? அதுதான்ப்பா சொல்றேன். நீங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க கல்யாணம் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னது? ஒண்ணு இல்ல. பார்த்து செய்யக்கூடாது. சாரி டாக்டர். நீங்க போங்க. உடனே என்ன சிரிப்பு? வேதனையிலையும் சந்தோஷமா? வேதனையா? உங்க கை பட்டோன்னே எல்லாமே பறந்து போச்சு. வசந்தி, வசதியான வீட்டுல பிறந்த நீ எதுக்காக வறுமை அனுபவிக்க துடிக்கிற? நீங்க மட்டும் துணையா இருந்தா எனக்கு அந்த வாழ்க்கை பெருசு இல்ல ராஜா. மணல் மேல வீடு கட்ட ஆசைப்படுற, மழை வந்தா சரிஞ்சு போயிடும். இல்ல ராஜா, நான் உங்க மனசுக்குள்ள கூடு கட்டி குடியிருக்க ஆசைப்படுறேன். அது எந்த புயல் வந்தாலும் தாங்கும். நீ இங்க வந்து டாக்டரா சேவை செய்ய விரும்புறத நான் தடுக்கல. ஆனா என் வாழ்க்கை துணைவியா வர்றேன்னு சொல்ற பார், அதை நான் விரும்பல. நீங்க என்ன விரும்பலேன்னு சொல்லும் போதெல்லாம் வசந்தி, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்க உதடு மட்டும் பேசுது, கூடிய சீக்கிரம் உங்க உள்ளமே பேச போகுது. நான் வர்றேன். என்ன ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. பொழுது முடிஞ்சது பால்கார வந்தாலும் ஒரு வாழை தவிர நான் வர மாட்டேன். என்னடா சொல்ற? இந்த பத்திரிக்கை பாரு. பட்டாக்கத்தி பைரவன் என்ற கொலைகாரன் சிறையிலிருந்து விடுதலை. அவன் பேரை கேட்டோன்னு நீ ஏன்டா அலற? இன்னைக்கு நான் அலறேன், நாளைக்கு என் படத்தை பார்த்த உடனே நீ அலற போற. அவனுக்கு உனக்கு ஏதாவது தகராறா? அந்த கொலகார பையனோட எனக்கு என்னப்பா தங்காத்தோட அவனை பார்த்தது கூட இல்லையே. அப்படியே அலற? எங்க அப்பா ஒருத்தர் இருந்தானே, இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம். எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, எங்க அம்மா சொல்லிதான் தெரியும். போறேன்னு போற நேரத்துல இந்த பட்டாக்கத்தி உள்ள தள்ளிட்டு போயிட்டா அவரு உள்ள போகும்போதே சவால் விட்டு போயிருக்கலாம். டாய் வெளியே வந்து உன்ன குடும்பத்தையே கருவறுத்துறாட்டாது. எப்பா, என் குடும்பத்துல நான் ஒருத்தன் தானே இருக்கேன், நான் ஒருத்தன் தானே. அது என்னது கருவறுக்கிறா? உனக்கு என்ன பைத்தியமா? புடிச்சாமா நீ துணியெல்லாம் கழிச்சிட்டு கல்லெடுத்து அடிப்படே. இப்ப பட்டாக்கத்தி கிட்ட மாட்டிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ என் கணக்கு தீத்துரு, சில்லறைய கையில கூட நான் பிரியப்பட்டதெல்லாம் திருட்டு போயிடுறேன். எதுக்குடா? போயிட்டா அப்புறம் திங்க முடியாதுப்பா. போடா. போனால் போகட்டும் போடா.
வருவது தெரியும், போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த இடமே. போனால் போகட்டும், சாப்பிட கூட இல்ல. குரங்கு கீழே இறங்கு. என்ன விட்டுடு, நான் உன் தம்பி மாதிரி. வாடா என் தம்பி. பட் நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? நீங்க தானே பட்டா கட்டி பயிரவரு. அவரே தான். உன் குல தெய்வம் இருந்தா வேண்டிக்க. என்னத்துக்கு? உன் குடல் எடுக்க போறேன். என் குலதெய்வமே நீங்க தானே. சாமி சாமி, எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வேணுக்கள்? நீ பழி வாங்கினதுக்காக எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டான். எனக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா? கொஞ்சம் டைம் கொடு. நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு 5-6 குழந்தைகளை பெற்றுக்கிறேன், சொல்லி அனுப்புறேன். அப்புறம் வந்து கருவறுத்து. ரொம்ப சரியான ஆடுறா நீ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தடியை கொடுத்து எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே, நான் சொல்றபடி கேட்டா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீ எனக்கு துணையா என் கூடவே இருக்கணும். டாக்டர் ராஜா கிட்ட யாரா நீ? உங்க அப்பண்டா அப்படின்னு விசில்ல சொல்றாரு. உடம்பு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்குப்பா. உனக்கு 2 வேணுமான்னு கேக்குறாரு. மரியாதை எங்க இடத்த விட்டு போக போறியா இல்லையா? மரியாதையா எனக்கு சீட்டு போட போறியா இல்லையா? போடல என்ன அம்பி, உன் டங்கு வர அறுத்துருவாரு. என்னடா சொன்ன? Wonderful. You're here. Hey, come here. You, come here. கூப்பிட்டா வந்துறப்பா. Very good. Thank you. வாஜார ஒரே அடிக்கு கால்ல விழுந்துட்டாரே. இது ஜாலி அடி. இந்த அடியே எப்படி இருக்க? என்ன கோவத்துல அடிச்சா எழுந்திருக்கவே முடியாது. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணாலும் பேசலாம். Come on, go on. இது என்ன காரா இல்ல தேரா? Nice car. நைஸ் டிரைவா. Thank you. உன் பேரு பட்டாக்கத்தி பைரவன். பேரே பயங்கரமா இருக்கு. ஆழம் பயங்கரம் தான். உன் திறமைக்கு தகுந்த வேலை என்கிட்ட நிறைய இருக்கு. என் திறமைக்கு தகுந்த வேலை உன்கிட்ட. இன்னிலிருந்து நீ எனக்கு பார்ட்னர். பார்ட்னர் பார்ட்னர்.
நீ எனக்கு பார்ட்னர். அது எனக்கு பிடிக்காது. நோ பார்ட்னர்ஷிப். நான் அப்பப்ப செய்யற வேலைக்கு அப்பவே பங்கு கிடைக்கும். ஹலோ, சில்லற வேலையெல்லாம் மாஸ்டர் கையால் தொட மாட்டார். எஸ், நான் செய்யற வேலையும் பெருசா இருக்கணும், கிடைக்கிற பங்கு பெருசா இருக்கணும். தாராளமா வாங்கிக்க. ஓகே, நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். ஆனா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். ஓகே, இவ்வளவுதானே? நீ சொல்றபடியே செய்யறேன். இனிமே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். நான் தான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேனே. இனிமே உன்னை விட்டு எங்க போவேன்? அவர் உள்ளேயும் விட மாட்டார், எல்லையும் விட மாட்டார். இது உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட உல்லாச மாளிகை. இங்க இல்லாதது வேற எங்கேயுமே இல்லை. மிஸ்டர் பைரவன், அதுதான் ராணி. பேர்ல மட்டும் ராணி இல்ல, ஆட்டத்திலையும் ராணி. ராணி, இவர் நமக்கு வேண்டிய விருந்தாளி. இனிமே இங்கதான் தங்க போறாரு. இவரு கூட இங்கதான் தங்க போறாரு. ஆமா, நல்ல விதமா கவனிச்சு திருப்தியா நடந்துக்க. ஓகே. நீ அழகுல ராணின்னு பார்த்தாலே தெரியுது. என்னமோ ஆட்டத்துல ராணின்னு சொன்னாரே, எங்க? குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். பிரமாதம். எது? காஃபி. நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு வந்து பழக்கவே கிடையாது. உங்களுக்கு தெரியாது. ஏன்டா சிரிக்கிற? நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன். போய் அந்த கண்ணாடி இதோ உங்களுக்கு என்னங்க ஒரு குறை இல்ல. மூஞ்சிய பாரு. போய் மூஞ்சிய கழுவுடா. மாஸ்டர், எனக்கு நேரமாகுது, நான் வேலைக்கு போறேன். போறியா? இப்ப போறேன். ஆனா ராத்திரியே இந்த சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். குழந்தைங்களா? யாவது? ராதாவா? எப்பமா ஊர்ல இருந்து வந்த? நேத்து ராத்திரியே வந்துட்டேங்க. இவர் வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்காருன்னு தெரியல. பாவமே, பச்சை குழந்தையோட ராத்திரி பூரா இங்கேயாம படுத்திருந்த. சரி, நான் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன். உடனே அவனை வர சொல்றேன். நான் ஒருத்தி வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஊர் சுத்த போயிட்டாரு. வரட்டும், பேசிக்கிறேன். கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து சிரிச்சதுனா சிரிச்சதுனா. என்ன பாட்டு ரொம்ப பலமா இருக்கு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த வீட்டு காவல் இருக்கவா? ராதா, ராதா, நீ எப்பமா வந்த? எப்படிமா இருக்கிற? குழந்தை எப்படிமா இருக்கா? ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? என்ன நீ தப்பா நினைக்கிற? ராத்திரி டியூட்டி முடிஞ்ச உடனே நான் ஆஸ்பத்திரியிலேயே படுத்துக்கிட்டேன். அங்க பொம்பளை நர்சுங்க கூட இருப்பாங்களே? இருக்காங்களே. ஒரு நர்ஸ் வந்து என்ன ராத்திரியில எழுப்பி தூக்க மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு கூட தெரியுமா நீங்க தூக்கத்துல அடிக்கடி எழுந்திருப்பீங்க? என்ன நீ எக்கு தப்பா பேசிட்டு இப்ப அவளை பாரு, அவளுக்கு என்ன அழகா இருக்கா. அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி இல்ல, செத்து போனாரே தாத்தா மாதிரியே இருக்கிறான். தாத்தா மாதிரி ஏன் இருப்பான்? ஆமா, பிறந்ததுக்கும் பல்லு இல்ல, போனதுக்கும் பல்லு இல்ல. ஆமா, எனக்கு என்ன விலாசமா இல்ல. முன்கூட்டியே நீ ஒரு தந்தி அடிச்சிருந்தாக்கா நான் முன் ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பேன். இப்படி முழிக்க மாட்டேன். முழிக்க மாட்டீங்க. நான் வர்றேன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்ல புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருப்பீங்க. இல்லம்மா, வாய மயிரமா போனியே, குழந்தையும் கையுமா வரப்போறியே அப்படின்னு தொட்டில எல்லாம் முன்னாடியே கட்டி வச்சிருப்பேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க, எப்படா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போவா கொண்டாட்டம் போடலாங்கிறதா இந்த ஆம்பளைங்க பழக்கம். ஏன் சத்தம் போடுற? ஏன் சத்தம் போட்டா என்ன? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அது அத்தனையும் 4 சுவத்துக்குள்ள இருக்கணும். மத்தவன் வேடிக்கை பார்க்க கூடாது. அப்பதான் எனக்கும் கௌரவம், உனக்கும் கௌரவம். உள்ளவா உள்ளவா. சரி, வீட்டுக்குள்ள போ. நான் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிறேன். அந்த குழந்தைய மூட்டையை நீ தூக்க. பத்திரமா கொண்டா. அவன் தான் சீக்கிரமா வளர்ந்து என் பேரை எடுக்கணும்.
ராதா ஏன் கைய பிடிக்கிறீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால கைய பிடிச்சா அது காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் கைய பிடிச்சா அது தற்காப்பு. ஓங்கிறாரு. குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் அளவு கொஞ்சம் குறையுமாங்க. இங்க பாரு, குங்குமணி அளவு கூட அளவு குறையாம அப்படியே இருக்கிறிய. குங்குமப்பூ நிறைய சாப்பிட்டியா? ஐஸ் வைக்கிறீங்களா இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? இப்பதான் ஒரு குழந்தையா இருக்கு, அதுக்குள்ள என்ன? கணத்தை காட்டுங்க. கதவு திறந்திருக்கு, சாத்திட்டு வர்றேன். என்னது? என்னது? அதுதான். இது என்ன சொல்லு பார்க்கலாம்? என்னையே கேக்குறீங்களா? இது வேற ஒண்ணு இல்ல, ரோசி கொடுத்த முத்தம். ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறமா வெப்பாட்டி அவங்களுக்கு. இத பாருங்க, அந்த ரோசியோட கொடுத்து நடத்துங்க, நான் வெளிய போறேன். இருமா, ரோசி என்ன வயசு வந்த பொண்ணு நினைச்சிட்டியா? நேத்து ஆஸ்பத்திரியில நான் ஒரு சின்ன குழந்தைய பாத்துட்டேன், அந்த குழந்தை கொடுத்த முத்தம். குழந்தையா? ஆனா அதுக்கு வாய் பெருசு, அந்த குடும்பத்துக்கே வாய் ஜாஸ்தி. முருகேசன் குடும்பம் கேள்விப்பட்டதுல நீ என்னமோ நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் உன்னை ஏமாத்துறேன்? நீ எப்படி இருக்கிற? தக்காளி பழம் மாதிரி சும்மா சுண்ண ரத்த வரும் பொருள் இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்கிற. பச்சை உடம்பு போட்டு எவ்வளவுதான் நிப்பேன். சும்மாங்க, வாயை திறந்தா ஒரே பொய். இப்பதானே சிகப்பா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பச்சையா இருக்குன்னு சொல்றீங்களா? குழந்தைய பெத்த உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்ல வந்த பாருங்க, இனிமே நீங்க என்ன விட்டு போகவே கூடாது. நான் போக மாட்டேமா, நீதான் வந்துட்டியா? சத்தியமா சொல்லுங்க. எங்க வேணா அடிக்கிறேன், சத்தியமா போக மாட்டேன். ஆமா, உங்க அம்மா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சாங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பணியாரம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. பணியாரமா? ரொம்ப நாளாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் இருங்க, குடிச்சிட்டு வந்தேன், 2 பேருமே சாப்பிடலாம். சீக்கிரம் வா. குழந்தை பத்திரம். நான் ஒரு மடைய சரியா அடிக்க வந்திருக்கிறேன். ரோட்ல எத்தனை வயல் பார்த்தானோ. ஆமா, இவ வேற ஒரு கண்டிஷன் போட்டாலே விட்டு போக கூடாதுன்னு. ராத்திரி ஆனா பைரவன் வரணும்ன்றான். எப்படி இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும். டார்லிங், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணையும் நான் வெறுக்கிறது இல்ல. அது சரி, நான் எப்படி இருக்கேன்? தரையில பார்த்தா தளதளன்னு இருக்கேன், தண்ணியில பார்த்தா குளுகுளுன்னு இருக்கேன். அப்படியா? நான் உங்களை நம்பலாமா? எதுக்கா? ஒரு முக்கியமான ரகசியம். எனக்கு தெரியாத ரகசியமா? ஆமா, வேதாசலத்துக்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அது யாருக்கும் தெரியாம வித்து கொடுத்தா ஆளுக்கு பாதி. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? வைரங்க இங்க இருக்கு. ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்கு, அதை நான் எப்படி எடுக்கிறேன்? அது உங்க சாமர்த்தியம், நானா கொடுக்க மாட்டேன். ஓகே, அப்ப நானே எடுத்துக்கிறேன். நீங்க ரொம்ப குறும்பு. குட் மார்னிங் பைரவன். குட் மார்னிங் வேதாச்சலம். இந்த இடம் பிடிச்சிருக்கா? வசதியா? நினைச்சதுக்கு மேல சுகம், சந்தோஷம். பைரவன், உங்க திறமைக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன? எங்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் தேடி போயிடுச்சு. இங்க இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. இங்க இருக்கிறவங்க தான் அதை யாரோ திருடி இருக்கணும். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த வைரம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படித்தானே இருக்கும். மிஸ்டர் வேதாச்சலம், இந்த பைரவனையே ஆழம் பாக்குறியா? வைரத்தை வைரத்தால் அறுக்க முடியும், இந்த பைரவனை ஒண்ணு செய்ய முடியாது. பி கேர்ஃபுல். சபாஷ், உன்னை சோதிக்கத்தான் அப்படி செஞ்ச. உன்னை வீரத்தாலையும் ஜெயிக்க முடியாது, பணத்தாலையும் வாங்க முடியாது, பெண்ணாலையும் மயக்க முடியாது. இப்படிப்பட்ட கெட்டிக்காரன் தான் எனக்கு தேவை. அதான் கிடைச்சிருக்கனே, பயன்படுத்திக்க. இனிமே நீயும் நானும் ஒண்ணு. நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. இருக்கே. என்ன? கனகா வீடு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. எங்கெங்க ஊழல் நடக்குது, எங்கெங்க உண்மை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். மை டியர் வேதாசலம், அந்த கனகா வீட்டை நான் பார்க்கணுமே. அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ. மணி 10 போகுது. இப்ப நான் போறேன்னா பட்டா கட்டி போயிடுவேன். தயாரா கட்டி தீட்டிட்டு இருப்பானே. ராதா தூங்குற. ராதா தூங்கிட்டா. பச்சை உடம்பு எதிர்க்காதமா. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நழுவ பாக்குறீங்க. இன்னையோட அந்த ரோசிய மறந்துருங்க. குழந்தையாவா? குழந்தை. ஆமா, நம்ம குழந்தை அழுதுச்சா, அதனால தொட்டு ஆட்டத்துல எழுந்திரிச்சேன். தொட்டில் இங்க இருக்கு, அங்க இல்ல. அதான் இங்கதான் இருக்கு. ஆமா, இது என்னத்துக்கு கால கட்டு போட்டிருக்கேன்? நீங்க இப்படி நழுவு போவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கட்டி போட்டேன். கட்ட வந்து இல்லன்னா பட்டா கட்டி பேரவை இதை கொண்டுடுவா. பட்டா கத்தியாவது பேனா கத்தியாவது
யாரோ சத்தம் போடாத, அப்புறம் உன்னையும் கூட்டிடுவான். என்ன உளறீங்க? உண்மையை தான் சொல்றேன். அவன் ஒரு கோரக்காரன். இந்த பாரு, எங்க அப்பா போகும்போது அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டு போயிட்டான். என்ன பழி வாங்கத்தான் இவன் வந்தான். ஐயா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குடும்ப சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன், விட்டு வை அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன். அவனும் நம்பிட்டான். அவன் சொல்றான், ராத்திரி பூரா நான் அவன் கூடவே இருக்கணுமா, இல்லன்னா கொண்டுடுவான். இப்ப நான் போகல, அவன் என்ன தேடி வருவான். வந்த இடத்துல உன்னையும் குழந்தையும் பார்த்தா குடும்பத்தையே கருவத்துறாட்டு. யாருனே? கோபி எங்க? அவரை இப்ப பார்க்க முடியாது. பார்க்காம போக மாட்டேன். புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா அவர் பயந்தாரு. சீக்கிரமா வர சொல்லு, இல்ல இங்க ஒரு குணம் விடும். என்னையா மிரட்டுற? மரியாதையா போறியா போலீஸ கூப்பிட்டுமா? அம்மா, வயிற்று வலி தாங்காம வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று குணமா விழுந்துருவேன். அவர்கிட்ட சொல்லி 2 மாத்திரை வாங்கி கொடுங்கம்மா. யோ, நேரம் நாள் இல்ல, இப்பதான் வர்றதா? எனக்கு தெரியுது, வயிற்று வலிக்கு தெரியலீங்க, அது வந்துருச்சு. ஏயா, நேத்தான உனக்கு மருந்து கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுல இருந்து தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. தெரியுதுல்ல, எங்கிட்ட வந்தா ஜாஸ்தி ஆகுதுன்னு. அப்புறம் ஏன் மறுபடியும் வர்ற? ஆத்தா பாவமா இருக்கு. பாக்காத. ஏதாவது நல்ல மருந்தா கொடுத்து குணப்படுத்துங்க. சரி சரி, நாக்க நட்டுப்பா. என்ன ஒரே ஷேப்பா இருக்கு? என்னென்ன கருப்பாவா இருக்கும்? போதும், எழுத்துக்க. எவ்வளவு நேரம்? ஐயா, எத்தனை சொம்பு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கலையே. அவ்வளவு தாகம். ஆமா, உனக்கு சாயங்கால நேரத்துல ஜுரம் வர்ற மாதிரி இருக்குமே. ஆமாங்க. தலையெல்லாம் சுத்துதா? சுத்துதுங்க. தூக்கம் சரியா வராது? வரலீங்க. அள்ள எல்லாம் பிடிக்குதா? பிடிக்குதுங்க. என்னங்க பண்ணலாம்? இதெல்லாம் எனக்கும் இருக்கு, இதுக்கு விமோச்சனமே இல்ல. நீ போலாம். ஐயோ, மாத்திரை கொடுங்க. ஆட்டம் பிடிச்சா ஊசி போட்டுருக்கோம். எப்படி ஊசியில பய ஓடுறான்? இதே ஊசிய பைரவனுக்கும் போட்டு ஓட ஓட விரட்டுங்களா? ஐயோ, அது முடியாது. அது வைரம் பாஞ்ச கட்டை. தேர்க்கம்பால குத்துறானு இறங்காதே. இந்த பாரு ராதா, இப்ப நான் போகல, தொட்டில கிடக்குதே புள்ள, அது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். இப்ப என்னங்க செய்யறது? இந்த பாரு, வைரவன் முரடனார் தானே கொஞ்சம் நல்லவன். கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு அனுசரணையா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு லட்டு மாதிரி எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, கல்கண்டு மாதிரி அப்படி ஒரு புள்ள இருக்கான்னு உண்மையை சொன்னேன்னா அவ்வளவு பாப்புலர். நம்ம அம்பி. வணக்கம் மாமா. என்னடா ஒரு முறை? அது ஒண்ணுதான் வச்சிருக்கான், அதுவும் இல்லடா ரொம்ப சிரமப்படுவோம். உன்னை முதலாளி கூப்பிடாரு. நிப்போ. சும்மா பாரியா? அவ்வளவுதான், உரிமைட்டான். நிக்கிறீங்களா? ஆப்பிள் சாப்பிடுங்க. உயிருள்ள ஆப்பிள் கைவசம் நிறைய இருக்காமே. இதான் கூப்பிடுறேன். மணிமேகலை, அருந்ததி, பார்வதி, கண்ணகி, சீதா. கற்பனை செஞ்ச பேரெல்லாம் இந்த வீட்டுல காத்துல பறக்குதுடா. பேர் என்ன? சாவித்ரி. உனக்கு ஒரு சத்தியவான் கிடைக்கலையா? நீ எந்த ஊர்? ராமேஸ்வரம். அட ராமா ஈஸ்வரா. அவன் பாவத்தை போக்குறதுக்காக அங்க போவான், நீ பாவத்தை சேர்க்கறதுக்காக இங்க வந்தியா? நீ எங்க வந்த? ஆச்சரியமா இருக்குது. உனக்கு இன்னுமா பூச்சி இருக்குது? கனக, நீ என்கிட்ட சுவாரஸ்யமான கதை ஒண்ணு கேட்டது இல்லையே? இல்லையே. சொல்றவா. நானும் கதை கேட்கறதுக்கு யாரா இருந்தா என்ன? என் பக்கத்துல வராது. எத்தனை பேர் என்கிட்ட உத வாங்கிட்டு ஓடிட்டாங்க தெரியுமா? மரியாதையா நீ ஓடி போயிடு. நான் யார் தெரியுமா? பைத்தியக்காரி. நான் யார் தெரியுமா? பட்டாக்கத்தி பைரவன். என்ன ஏமாத்த முடியாது. உண்மையை சொல்லு, நீயா பைத்தியக்காரி? என்ன பார்த்தாலே தெரியல. அதான் கேக்குறேன், எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன்? உன்ன மாதிரி மிருகம் என் பக்கத்துல நெருங்க கூடாது பாரு, அதுக்காக. பெரிய பத்தினி. பெண்வெறி பிடிச்ச பேய்களுக்கு மத்தியில என்ன போல பெண்கள் எப்படி பத்தினியா இருக்க முடியும்? அப்போ நீ உத்தமின்னு சொல்றியா? விருப்பத்தோட தன்னை ஒருத்தனுக்கு ஒப்படைக்கிறவளுக்கு பேரு உத்தமி. விருப்பம் இல்லாம ஒருத்தனால கெடுக்கப்பட்டா அவளுக்கு பேரு விபச்சாரியா? என்ன சொல்ற? குடிசையில மானத்தோட இருந்த என்ன வேதாச்சலங்கிற பாவிதான் இந்த படுகொயில கொண்டு வந்து தள்ளிட்டான். மானத்தை அவ்வளவு பெருசா நினைக்கிற நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். முடியாது.
இங்க வந்தவங்க யாருமே தப்பி போக முடியாது. இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து தொலையணும். இன்னும் நீ உயிரோட இருக்கியே. என்னைக்கு அந்த வேதாச்சலம் என்ன தொட்டானோ அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இந்த நடைப்பெண இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என் தம்பி. இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன். சொன்ன பெரிய ஆபத்தோட சொல்ல மாட்டேன். யார் நீ? எந்த ஊர்? உன் பேர் என்ன? நீ உண்மையை சொன்னீன்னா உன்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நான் விடுவிக்கிறேன். சொல்லு, நீ யார்? நான் யாரு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? சுருக்கமா சொல்றேன். பொழுது இருட்டா எல்லா பெண்களும் வீட்டுக்கு விளக்கேத்தி வைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்பதான் அதை அடைச்சு வைக்கணும், இல்லைன்னா சித்திரவதை செய்வாங்க. இதை விட கொடுமை வேற என்ன ஐயா வேணும்? புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு பசகிட்ட பால் கறக்கிற மாதிரி வயிற்றுக்கு சோறையும் உடுக்கிறதுக்கு துணியையும் கொடுத்து இங்க இருக்கிற பெண்களோட கற்பையும் மானத்தையும் காசுக்கு விற்கிறாங்க.